ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம க்ரீமியாக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 10லேருந்து 15 பல் பூண்டு. பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 50% வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி, ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இதில் நான் 10லேருந்து 15 பல் முந்திரி ஆட் பண்ணுறேன். இதை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட வேண்டாம், கருகி போயிடும். அதனால் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து அதை கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும்.